நெறிந்த நாணலை அவர் முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமலும் இருப்பார். அவர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இப்போ நெறிந்த நாணல்னா என்னன்னு புரியாது. நீங்க நெறிந்த நாணல் அப்படின்னு இரண்டாக பிரித்து எழுதிக்குங்க. நெறிந்த நாணல் அப்படின்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நாணல் அப்படின்னா ஆற்றங்கரையில வளரக்கூடிய ஒரு செடி தான் நாணல். நெறிந்த அப்படின்னா மடங்கி கிடப்பது, அதாவது சோர்ந்து இருப்பது. சோர்ந்து இருக்கும் ஒரு செடியை குறிக்கிறது. நம்ம தான் சோர்ந்து இருக்கிறோம். அப்போ நெறிந்த நாணல்னா என்ன? நம்ம தான் நெறிந்த நாணல். அப்ப நாணல் அப்படின்னா ஆற்றங்கரையில் வளரக்கூடிய ஒரு செடி. அது எப்படி இருக்கு? மடங்கி இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது. அதனால்தான் நெறிந்த நாணலை அவர் வாசிங்க முறியாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முறிக்க மாட்டார், அதை பிடுங்கவும் மாட்டார். அப்ப நெறிந்த நாணல் அப்படின்னா சோர்ந்து போன இதயத்தை குறிக்கிறது. நெறிந்த நாணலுக்கு நேராக சோர்ந்து போன இதயம் எழுதிக்குங்க. அடுத்தது பாருங்க, மங்கி எரிகிற திரி அப்படின்னா விசுவாசத்தில் குன்றி போகும் தன்மையை குறிக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நம்பிக்கையற்ற வாழ்வை குறிக்கிறது. ஒன்று விசுவாசத்தில் குன்றி போகும் தன்மை, இரண்டாவது நம்பிக்கையற்ற வாழ்வை குறிக்கிறது. இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. மங்கி எரிகிற ஒரு விளக்கு இருக்கு, ஒரு திரி இருக்குன்னு வைங்க, அது அணையாமல் பார்த்து கொள்வதுதான் நம்ம கடமை. பிரகாசமா எரிகிற அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். மங்கி எரிகிற அந்த திரி தான், அந்த ஒரு நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது எப்போ அணையும் நமக்கு தெரியாது. அதை பார்த்து கொள்ள தேவன் நல்லவராக இருக்கிறார். நெறிந்த நாணல் அப்படின்றது நொறுங்குண்ட இருதயத்தை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நெறிந்த நாணல் அப்படின்றது நொறுங்குண்ட இருதயத்தை குறிக்கிறது. அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கணும் அப்படின்னா குணமாக்கும் வைத்தியர் தேவனால மட்டும் தான் முடியும். இரண்டாவது, மங்கி எரிகிற திரியின் இருக்குல்ல, அதற்கு நேராக காயங்களை கட்டுகிறார். அப்போ மங்கி எரிகிற திரி அப்படின்றது காயங்களை குறிக்கிறது. அந்த காயங்களை தேவன் கட்ட வல்லவராய் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ஒன்று, சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டவிழ்த்தல். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். கண்டிப்பாக இந்த மூன்று காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடந்தேறும். அவ்வாறு காயங்கள் இருக்கதா? உங்களுடைய கட்ட அவிழ்க்க யாராலே முடியாது, தேவன் அவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார்.